இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. இந்த தேர்தலில் பல புது வாக்காளர்கள் ரொம்பவே ஆர்வமா போயிட்டு வாக்களிச்சாங்க. இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரும் பிரச்சனையும் கூடவே வந்துகிட்டு இருந்தது. பல பேருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் ஒரு மிகப்பெரும் சர்ச்சையாவே ஆக்கப்பட்டிருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கர், ரமேஷ் கண்ணா இவங்க எல்லாருடைய பெயரும் நீக்கப்பட்டிருக்கு. ரமேஷ் கண்ணா அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்த முடியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாரு தேர்தல் நாள் அன்னைக்கு. இந்த சமயத்துல வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட பெயர்கள் இருக்க பல பேர் நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய பெயரும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் ஓட்டு போட்டுட்டு ட்விட்டர் பக்கத்துல அந்த போட்டோவையும் எடுத்து போட்டிருந்தாரு. அவர் மட்டும் எப்படி ஓட்டு போட அனுமதிச்சிங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை சமூக வலைதளங்களில் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இது குறித்து தமிழக தேர்தல் தலைமை அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை ஓட்டு போட அனுமதிச்ச அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி இப்போ சமூக வலைதளங்களில் வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவருடைய வாக்கு விஷயம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஓட்டே போடாம விரல்ல மை மட்டும் வச்சுட்டு போனாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் வெளியிட்டிருக்காரு. வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீகாந்தும் தன்னுடைய மனைவியும் ஓட்டு போட்டதாகவும் பேட்டி அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ட்விட்டர் பேஜ்ல ஓட்டு போட்ட மாதிரி விரலை காட்டி போட்டோவும் எடுத்து போட்டிருக்காரு. ஸ்ரீகாந்த் அவர்கள் ஓட்டு போடாம விரல மை மட்டும் வச்சுக்கிட்டு வந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசு பொருளாவே ஆயிருக்கு. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு சினி உலகமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நாள் அதுவுமா கடவுளை அவர்கள் தான் நம்பி இருக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபட சென்ற இடத்துல இப்படி ஒரு அகால மரணம் அடைந்ததை மனித சமூகமே, நாகரீக மனித சமூகம் ஏற்க முடியாத ஒரு விஷயம் அது.